ஓவர் திங்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் சிந்திச்சு செயல்படும்போது இட்ஸ் ஒர்க்ஸ். நம்ம என்ன பண்ண போறோமோ, அதுக்கான விஷயத்த திங்க் பண்ணும்போது ஓகே. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுன்றத யோசிக்கிறப்பயே, நைட் டின்னர் வரைக்கும் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டோட இன்கிரீடியன்ட்ஸில டின்னரோட இன்கிரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆகும்போது இட்ஸ் நாட் ஒர்க்ஸ். ஸோ திங்க் பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு திங்க் பண்ணீங்க, எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, வேணுங்கிறது, வேணாங்கிறது எல்லாமே கலந்து ஒண்ணும் உருப்படியா கிடைக்காது. ஸோ வேஸ்ட். ரியாலிட்டி என்னன்னா, நீங்க பயப்படுறீங்க. எதிர்காலம் என்னவா இருக்கும்? நம்ம பண்றது கரெக்ட்டா இருக்குமா? இது தப்பா இருக்கும். இது ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வராது. செகண்ட் தாட்ஸ் எவ்ரி டைம் செகண்ட் தாட்ஸோடயே ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த செகண்ட் தாட்ஸ்ன்றது ரொம்ப டேஞ்சர். வி கோ வித் 1 ஆர் 2. ஏன் 1ல போயிட்டு இருக்கும்போதே 2 இந்த பாதையில போயிட்டே இருக்கும்போதே வேற பாதைய பத்தி யோசிச்சுட்டே இருந்தா, இந்த பாதையில கிடைக்கிறதையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு வேளை தப்பாவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே. போயிட்டு கூட ரிட்டர்ன் வருவோம். இது ரிட்டர்ன் வர முடியாத விஷயம், பெரிய விஷயம் அப்படின்னா, அங்கருந்து அந்த பாதைய ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லன்னா, நாம டிசைட் பண்ண அந்த பாதை தப்பா இருக்கலாம். ஸோ டோன்ட் ஓவர் திங்க். நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல யோசிக்கிற மாரி நடிக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க.